லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் பாருங்க, லைனிங் பீஸ் இப்படி மேலே கொடுத்துக்கலாம். மேலே கொடுத்துட்டு தேவைப்பட்டா பின் பண்ணிக்கோங்க. அதான் பின் பண்ணிக்கிறேன். ஓகே, தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் அளவுக்கு தையல் விட்டு தைக்கணும். பாருங்க, இது நெக் ஷேப்பு, நெக் டிசைனு. அந்த மூலையில் வரப்போ கொஞ்சம் மெல்லமாக ஊசி இறக்கி வச்சு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கலாம். இந்த ஷேப் கரெக்டாக தைச்சி எடுக்கணும். கரெக்டாக கொடுங்க. எப்படி வெட்டிருக்குமோ அதே ஷேப்பில் கரெக்டாக கோடு போட்டுவாங்க. 4 இன்ச்சு தையல் விட்டு போட்டுவாங்க. ஒட்டில் போடக்கூடாது, திருப்புறப்ப பிச்சுக்கும். தையலுக்கு பாருங்க 4 இன்ச்சு கரெக்டாக போட்டுருக்க பாருங்க, அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடலாம். இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளையில இப்படி வெட்டி விட்டுணும். அந்த கோடு ஒட்டி வெட்டணும். நம்ம கோடு தையல் போட்டுக்கோங்க இல்லையா, அந்த தையல் ஒட்டி வெட்டணும். ஆனால் தையலை வெட்டக்கூடாது. ஓகே, ஊசி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கலாம். இப்போ திருப்புறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தையல் போட்டுருக்குறேன் பேக் சைடு. நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா அப்படியே கூட மடிச்சு வச்சிடலாம். திருப்பிட்டு நான் இங்கே ஒரு தையல் போட்டு இங்கேயும் சேர்த்து திருப்பி போகிறேன். நான் துணி எக்ஸ்ட்ரா விடலை. இப்படி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். பாருங்க, இப்படி திருப்பி எடுத்துக்கிட்டா ஓகே, திருப்பி வச்சு பாருங்க. அந்த நெக் அழகாக வந்துருக்குங்க. இதே மாதிரி மேலே படிமான தையல் போட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு கைடு அளவு சொல்லிக்கலாம். இல்லை 4 இன்ச்சு தையல் அளவு சொல்லிக்கலாம். 4 இன்ச்சு தையல் அளவுக்கு நான் விட்டு போடுறேன் பாருங்க. பக்கத்தில் வேணா நான் கோடு போட்டுக்கலாம். இது படிமான தையல் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி கொண்டுட்டு வரணும். அப்படி ரவுண்ட் இப்படி எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கரெக்டாக இருக்குங்களா? இப்படி இங்கே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் போடலை, தையல் மேலே தெரியும் வந்ததால் நான் கீழே போடல, மேலே மட்டும் போட்டிருக்கேன். கீழே போடலாம். அப்படியே டாட் மட்டும் பிடிச்சிக்கிறேன். ஷோல்டர் நேராக டாட் பிடிக்கணும். நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம அந்த டாட் பிடிக்கணும். இந்த டாட் வந்து கம்பல்சரி பிடிச்சு தான் ஆகணும். பிடிச்சாதான் ஃபிட்டிங் உட்காரும் பேக் சைடு. ஓகே, இந்த சைடு பிடிச்சிக்கலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி உட்காரணும். மேல் பீஸ்லாம் நல்லா பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி லைனிங் சுருக்கம் இல்லாமல் தச்சு எடுத்துக்கோங்க. துணி இழுக்காம லூஸ் விட்டு தைங்க, அது அழகாக வரும். துணி இழுக்காம லூஸ் விட்டு தைங்க, அழகாக வரும். துணி இழுத்து தைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருக்கம் வந்துடும். சுருக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இழுத்து தைக்கக்கூடாது.
பாருங்க இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அயன் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டா வந்து நிற்கும். ஒரு 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 கிளாத் வந்து சுருட்டிட்டு இருக்கும். அப்போ இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த இடத்துல. பிடிச்சிக்காம பிடிச்சிக்கோங்க. டைட் பண்ணி பிடிக்காதங்க, லூஸ் விட்டு பிடிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வியூவர்ஸ். உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா வேணும்னா லைவ் கிளாஸ் போடுறேன். லைவ் கிளாஸ் வந்து கொஸ்டின் டவுட் கேளுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் வாங்க வியூவர்ஸ். லைவ் கிளாஸ் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. லைவ் கிளாஸ் வாங்க. பாருங்க இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து ஷோல்டர் ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன். ஷோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் தைக்கிறப்ப இப்படி இப்படி வச்சு பார்த்துட்டு பாருங்க, நம்ம இது வந்து ஃபுல் சைடு வைக்க போகிறோம். மேல் சைடு தான் வைக்க போகிறோம் இல்லையா லைனிங்கே, அதனால மேல் சைடு வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு, ஏன்னா ஒரே சைடு தச்சிடும் இல்லையா நம்ம. ஒரே சைடு தச்சுட்டு அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது பதிலாக இப்படி பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு கிளாத் இப்படி மடிச்சு வச்சு ஒரு சைடு இப்படி மடிச்சு வச்சுட்டு இன்னொரு சைடு தையணும். பாருங்க இப்படி இப்படி தையல் வெட்டி விட்டுட்டு கடிமன் தையல் இப்படியும் போடலாம். இதை பிரிச்சு வச்சு இப்படி தையல் போட்டு வரலாம். இதுவுமே பார்க்க அழகா இருக்கும். எம்மிங் பண்ண மாதிரி இருக்கும். எம்மிங் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல என்ன பண்ணா டாட் பிடிக்கிறது ஃபர்ஸ்ட்ல இது ஏன் மெயின் டாட்னு பேர் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இது மெயின் டாட் தான். இதுதான் டாட். இது ஒரு டாட் பிடிச்சாவே ஃபுல்லு கப் ஷேப்னா எப்படி வரணும்னா இந்த ஒரு டாட் தான் மெயின். இந்த ஒரு டாட் பிடிக்கிறது தான் நீங்க நல்லா கவனமா இருக்கணும். அந்த டாட்ல தான். இந்த டாட் நான் ஆல்ரெடி அளவுலாம் எடுத்து வெட்டு போட்டு வச்சுட்டேன் பாருங்க. வெட்டு இருக்கோங்க, நான் இதுதான் சென்டர்ன்றது காமிக்கிறதுக்காக அளவு எடுத்து வெட்டு போட்டுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சென்டருங்களா. இந்த சென்டர்ல இருந்து சில பேருக்கு இந்த செஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட வைக்கலாம், 2 இன்ச்சு கூட வைக்கலாம். தாராளமா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் 2 இன்ச்சு வைக்கலாம். சில பேருக்கு 1.5 இன்ச்சு வரும். பாருங்க நான் இந்த பாப்பாக்கு வந்து 1.25 இன்ச்சு வைக்கிறேன். 1 இன்ச்சு கூட கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, அவங்க ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு போதும். ஆனால் இந்த பாப்பா வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கா அவங்களுக்கு, அதனால அவங்க 1 இன்ச்சில் வச்சா அழுத்திட்டு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால 1.5 இன்ச்சு வைக்கிறேன் பாப்பாக்கு. இந்த ப்ளவுஸ்காரங்களுக்கு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுட்டு பாருங்க ஸ்டிச்சிங் எப்படி போகணும். இப்படி போட்டு இங்கே ஷார்ப்பாக இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. போட்டு இப்படி ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிச்சுக்கிறேன், எண்டிங்கும் ரஃப் அடிச்சுக்கிறேன். பாருங்க நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரஃப் அடித்தேன், முடிக்கிறப்போ ரஃப் அடிச்சிருக்கேன். நான் அந்த ஒரு கையில் போடுவேன். அந்த கப் ஷேப் அப்படியே கப்பு நல்லா கப்பு ஷேப் வரணும். இந்த ஒரு டாட் பிடிச்சாவே போதுமானது தான். இந்த ஒரு டாட்டே நல்ல ஷேப் எடுத்து கொடுக்கும். இது வந்து சப்போர்ட்டுக்கு தான் சைடு பிடிக்கிறதுலாம். சப்போர்ட் கொடுத்துதான் ஆகும். இந்த டாட்டும் பிடிச்சுதான் ஆகும். பாருங்க இப்போ இந்த கப் ஷேப் பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக நிற்கிதுங்களா. இந்த ஷேப் கொடுக்கணும். இந்த ஷேப் கொடுத்தாதான் ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு அழுத்தமான ஃபீலிங்ஸ் இருக்காது. அடுத்தது இன்னொரு பீஸ் எடுக்க பாருங்க. பேக் ஃப்ரண்ட் பார்த்து இன்னொரு பீஸ் அப்படியே மடிப்பு கலையாமல் எடுத்துட்டு மாற்றக்கூடாது, பொசிஷன் மாற்றாமல் தச்சுக்கலாம். ஓகே வெட்டு போட்டுட்டு
இப்படி படிமான தையல் இப்படி இப்படி போட்டுக்கிறேன். பாருங்க எம்ஐ பண்ண மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. மேல பாருங்க இந்த சுத்து தயிர் போட்டுக்கலாம். சுத்து தயிர் போட்டுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் லைவ் கிளாஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் சிம்பிளாக அழுத்தி விட்டுருங்க. பாருங்க மெயின் டாட் வந்து நான் குட்டியாக ஒரு வெட்டு போட்டுருக்கோம் இல்லையா, இந்த வெட்டுக்கு நேராக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வரும். இந்த வெட்டுக்கு நேராக அப்படி மடிச்சுட்டு எனக்கு இந்த சைடு எத்தனை இன்ச்சு பிடிச்சணும், பாருங்க இந்த பீஸில் எத்தனை இன்ச்சு இந்த சைடு பிடிச்சணும் அதே அளவுக்கு மேலையும் சைடும் போகலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சைடு சின்ன ஒரு சைடு பெருசாகும் அப்படி பிடிக்கிறதுக்குலாம் டீச்சர் பண்ணு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? சைடு டாட்டு, ராம்கோல் டாட்டு, சைடு டாட்டு, ஓகே ஆப்ஷன் வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது கீழே பட்டி பீஸ் கொடுக்குறோம். பாருங்க லைன் ரெண்டு கிளாத்தாக கொடுக்கணும். பாருங்க லைனிங் பீஸ் வந்து 2 கிளாத் இருக்கு. ஓகேங்களா? 2 கிளாத் உனக்கு துணியில் பத்தரலாம் கூட, லைனிங் பீஸில் பத்தரலாம் கூட, வேறு ஏதாவது பீஸில் இருந்து கொஞ்சம் இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. உள்ள தானே கொடுக்குறோம், இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். பாருங்க இது உள்ள கொடுக்குற லைனிங் மேல் பீஸு. அடுத்தது மேல் பீஸு, இது உள்பக்கம் வெளி பக்கம் தெரியுதுனால மேல் பீஸு இப்படி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு பாருங்க இது வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் தையல் போடுறேன். இப்போ இது தைக்கிறப்ப பாருங்க, இது தைக்கிறப்ப இந்த கப்பு இருக்கு இல்லையா, மெயின் டாட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் டாட் என்ன பண்ணலாம், அந்த மூளையை கரெக்டாக நல்லா மடிச்சு கொடுங்க. அந்த மூளையை எப்படி மடிச்சு கொடுங்க. இப்படி மடிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் கரெக்டாக வந்துடும். இப்படி மடிச்சு கொடுத்துருங்க. மடிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது இது தச்சுட்டுங்களா, இதே உள்ள இருக்கிற லைனிங் பீஸை வெளியே எடுத்துட்டு வெளியே இருக்கிற லைனிங் பீஸை இப்படி திருப்பி வச்சுட்டு அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்படி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, நான் எப்பவுமே துணி எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டிப்பேன். அந்த பீஸ்லாம் வெட்டிடலாம். மேல் வெட்டிடுறேன். அதே மாதிரி இன்னொரு பீஸ் பாருங்க, அதே மாதிரி இன்னொரு பீஸ் அது எப்படி போடுறோம், இது எப்படி போடுறோம் பாருங்க. இந்த வளைவு வந்து இந்த வளைவு கொடுக்கணும், இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது மேல் பீஸ், எப்படி மேல் பீஸ் இப்படி வச்சுக்கலாம். எனக்கு தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது, கம்ஃபர்டபுள் எப்படி தெரியுங்களா, நான் இப்படி திருப்பி வச்சுப்பேன், இப்படி வச்சுப்பேன். இப்போ இந்த இங்கே நல்லா தெரியுது பாருங்க, மெயின் டாட்டை இப்படி மடிச்சு கொடுக்கணும். மூளை மட்டும் நல்லா இப்படி மடிச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு படிமான தையல் எக்ஸ்ட்ரா எடுத்து வெட்டிக்கலாம். நேர் வெட்டிக்கலாம். இது பாருங்க, இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்கு. சரிங்களா? அங்கே பாருங்க நேர் இருக்குங்களா, அந்த டாட்டு கழுத்து நேராக இருக்கு, இந்த டாட்டும் நேராக இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த பட்டி பீஸும் நேராக இருக்கு. அதே மாதிரி இங்கே நேரம் இதோட நீங்களும் இது அளவும் நேராக, இங்கேயும் மடிப்பும் நேராக இருக்கும். சரிங்களா? மடிப்பும் நேராக இருக்கும். இங்கே வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் தைச்சிக்கிறேன். ஷோல்டர் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சின்ன ஒரு நூல் தானே மேல் பக்கமாக தையல் போடுறேன்.
ரொம்ப பிடிக்க வேணாம். ஒரு நூல் கணம் தான் பிடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுலாம் கூட வெட்டி விட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ திருப்பிட்டு ஷோல்டர் நார்மலாக எப்படி ஷோல்டர் பிடிக்கணும் அதே மாதிரி ஷோல்டர் பிடிச்சிக்கலாம். மடிக்கிறப்ப அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஷோல்டர் திருப்பியாச்சு. இப்போ என்ன பண்ணால் பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வெட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பேக் பீஸோட அளவு மேலேருந்து கீழே வரைக்கும் பாரு, பேக் பீஸ் அளவு எவ்வளோ இருக்கோ அதோட மடிச்சு தைக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அளவு பார்க்குறப்ப அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். பாருங்கள், அதோட தான் மடிப்பு. டிசியில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு வெட்டு போட்டுக்கலாம். அப்படியே நேராக ஆப்போசிட் சைடு இந்த ஊக்கு போட்டோம் இல்லையா, அந்த சைடு வந்து ப்ளவுஸோட அளவு வச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பட்டியிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இந்த பேக் பீஸோட அளவு இந்த ஆம்கோல் சுற்றல் அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, சைடு ஜாயிண்ட், அங்கேருந்து அளவு பிடிச்சி கீழே பேக் பீஸோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து ஃப்ரண்ட்டு பார்த்து மடிச்சிக்கணும். இங்கே வெட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக மடிப்பு கொடுத்து தைச்சிக்கணும். பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு. பாருங்கள், மடித்து கூட தைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் தைக்கிறத பொறுத்து எப்படி கற்றுக்கிட்டீங்களோ அப்படி தைச்சிக்கோங்க. மேல் பீஸும் லைனிங் பீஸும் மடித்து கொடுத்துட்டு தையல் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னொரு சைடும் மடித்து பார்த்துட்டு பாருங்கள், மேலேருந்து அளவு கரெக்டாக பார்த்துட்டு பாருங்கள், டிசியில் ஒரு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேருந்து கிராஸ் தான் வரும். அப்படி பார்க்குறப்ப கிராஸ் வரும். கிராஸாக தான் தைக்கணும். அந்த வெட்டுலேருந்து இந்த வெட்டு வரையும் அப்படியே மடித்து தைக்க வேண்டியது தான். இது மடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. ஜாஸ்தியாக துணி இருக்குங்களா, அது கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். அப்படி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் மேல் பீஸை இப்படி மடித்து வச்சுக்கலாம். ஓகே, சுருக்கு இல்லாமல் பட்டை வச்சு தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஐப்பட்டி ஊக்பட்டி ரெண்டுமே சேமாக இருக்கணும். எதுவுமே மாறக்கூடாது. பாருங்கள், மேலே கழுத்து கரெக்டாக இருக்கா, கீழே அந்த பட்டி ஷேப் கரெக்டாக இருக்கா, அந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே டாட்லாம் கூட எல்லாம் நேராக கரெக்டாக இருக்கணும். ஐப்பட்டி ஊக்பட்டி நேராக இருக்கணும். நம்ம வெட்டும் போதே எல்லாமே நம்ம அளவு பார்த்து தான் வெட்டுறோம். நேராக அது மாறாமல் அது அப்படியே இருக்கும். அடுத்தது இது வந்து 2 இன்ச் அகலம்,
2 இன்ச் அகலத்துக்கு துணியை வெட்டிட்டு அதை 2ஆ மடிச்சுட்டு மேல் பக்கம் வைக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. மேல் பக்கமா வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது உள்பக்கம் மாதிரி தெரியும். ஆனா உள்பக்கம் கிடையாது. மேல் பக்கமா வைக்கிறேன். ஓகேங்களா? மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். கீழேயும் எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் வெட்டிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா விட்ட துணியை அப்படியே மடிக்கிறேன் பாருங்க. அதை மடித்து தைக்கிறேன் பாருங்க. லாஸ்ட்டாக ரஃப் அடித்து எடுத்துக்கணும். மேலே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை ஃபஸ்ட்டு படிமான் தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிட்டு பாருங்கள். அப்படியே திருப்பிட்டு படிமான் தையல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் திருப்பி வச்சு போடுறேன். மேலே அழுத்தி வச்சு படிமான் தையல். அது மேலே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டிட்டு அந்த மூலையிலையும் பாருங்கள். அந்த மூலையை கொஞ்சம் மடித்து வச்சுட்டு ஒரே மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு மேலே ரஃப் அடிக்கணும். ஸ்டார்டிங் ரஃப்பு, எண்டிங் ரஃப் வரணும். ரஃப்னா அதை ரிட்டன் தையல் சொல்கிறீங்க இல்லையா, ரிட்டன் தையல் ரஃப் அடிக்கிறது. அப்புறம் வேறு எந்த மாதிரி சொல்லுவீங்க? எல்லாம் நம்ம வைக்கிற பேர் தான். அடுத்தது ஐப்பட்டி. ஐப்பட்டிக்கு 2 இன்ச் அளவு அகலமாக துணி எடுத்துருக்கேன். அதையுமே 2ஆக மடிச்சுக்கிறேன். அதனால் மேலே எக்ஸ்ட்ரா விட்டு அங்கேயும் கொஞ்சம் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா அந்த கார்னர் வந்து வெளியே பிசுறு இல்லாமல், எப்படி சொல்கிறது, வெளியில் அந்த பிதுங்கிட்டு வெளியில் தெரியும் இல்லையா ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அழுத்தி வச்சு மடிக்கணும். கீழேயும் அந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு மடிங்க. ஓகே, அப்படியே துணியை எடுத்துட்டு திருப்பிட்டு பாருங்கள். அந்த மூலையில் வெளியில் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அந்த மூலையை மடித்து விட்டுட்டு மடித்து வைக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மடித்து விடணும். நல்லா இந்த வெளியில் தெரியிற துணியெல்லாம் உள்ளுக்குள்ளே மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அங்கே ஒரு வி, சென்டராக ஒரு வி, சென்டருக்கு வாங்குறதும் ஒரு வி, இங்கே இந்த சென்டருக்கு ஒரு வி, ஒரு கோடு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறேன்னா, அங்கே பாருங்கள், திரும்புகிறப்ப ரஃப் அடித்து திருப்புறோம். நம்ம திரும்புதுங்களா, அந்த இடத்துல ரஃப் அடிக்கிறோம். ஓகேங்களா? அதான் ரிட்டன் தையல். பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வரோங்களா, இந்த இடத்துல கவனிங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வரோங்களா, அப்படி திரும்புகிறப்ப அதான் ரிட்டன் தையல் அடிக்கணும். அடிச்சுட்டு மறுபடியும் திரும்புகிறப்ப ரிட்டன் தையல் அடிக்கணும். அப்போ தான் அங்கே கொக்கி பூட்டுவோம் இல்லையா, அங்கே கழட்டிட்டு வராமல் இருக்கும். நல்லா டைட் பிடிக்கும், பிச்சுட்டு வராமல் இருக்கும். ஓகேங்களா?
இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டு ரஃப் அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதை உடச்சிருக்கங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ரிட்டன் தையல் போட்டிருக்கேன் பாருங்க, 2 தையல் இருக்கு. மேலே போட்டிருக்கேன். பாருங்க, இப்போ பூட்டும் போது பாருங்க, பூட்டுற மாதிரி வச்சு பாருங்க. இந்த கழுத்து பகுதியெலாம் நேராக எல்லாமே அந்த கோடு பாருங்க, ஒரு கோடு கூட மாறாமல் கரெக்டாக நேராக இருக்குங்களா? இதுதாங்க ஃபினிஷிங். பாருங்க, இந்த டாட் கூட பாருங்க, இந்த டாட்டும் நேராக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்படி தான் தச்சு எடுக்கணும். அடுத்தது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த வெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு முன்பக்கம். பாருங்கள், நம்ம 2 வளைவு துணி வெட்டுறோம் இல்லையா, இந்த துணி கழிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கரெக்டாக அந்த அங்கே சென்டருக்கு வெட்டு போட்டிருக்கோங்களா, அங்கே ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கோங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் கூட நவரக்கூடாது. நவர்ந்துச்சுன்னா திரும்ப பிரிச்சுட்டு தைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்லீவ் சைடு அடிக்கிறப்ப அப் அண்ட் டவுன் வந்துடும். ஸ்லீவ் அடிக்கிறப்ப அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி சுருக்கம் இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுறது கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டுங்களா, இன்னொரு தையல் பாருங்கள். இந்த மாதிரி சுங்கு பிடிச்சிட்டு போட்டால் கொஞ்சம் ஸ்பீட் அடிக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு தையல், அந்த தையல் மேலேயே செகண்ட் தையல் போடணும். அப்போ தான் தையல் கெட்டியாக இருக்கும். ஒரு சைடு தைச்சிட்டேன். கொஞ்சம் ஷோல்ட்ரு தைக்காம விட்டுருக்கேன். இப்போ அடுத்து ஸ்லீவு பாருங்கள், சைடு அடிக்கிறது ஷோல்டர்லேருந்து மடிக்கணும். இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நம்ம சென்ட்ரு வச்சுருக்கோம். ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து அப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்து சைடு பார்க்கணும். சைடு வந்து ப்ளவுஸோட அளவு பார்க்கணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கவனிங்க. இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அந்த தையல் அவங்க போட்டிருக்க ஃபஸ்ட்டு தையலில் ஒரு நூல் கனம் லூஸ் விட்டே தையல் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபிட்டிங் உட்காரும். நீங்கள் அதே அளவுக்கு போட்டிங்கன்னா டைட் ஆகும். ஆல்ரெடி இங்கே சைடு அடிக்கிறது வெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். கீழே இருக்கிற வெட்டும் மேலே இருக்கிற வெட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம தைச்ச மெத்தடில் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈவனாக இருக்குதுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் அடிச்சுக்கலாம். வளைவு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுட்டு வந்துடுங்க.
பாருங்கள், இந்த தையல்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன். அது ஈவனாக வெட்டிக்கலாம். பக்கத்துலேயே 2 தையல் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வியூவர்ஸ். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் 3 கோடு லைனாக இருக்குது பாருங்கள். தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. தையல் டைட்டாக இருந்ததுன்னா பிரிச்சுப்பாங்க. அதனால தான் அந்த 3 லைன் போட்டு விடுறது. அடுத்தது சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இடுப்பு சுற்றளவு. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். இன்னொரு சைடு இப்போ என்ன பார்க்குறேன்னா, அளவு ப்ளவுஸ்லேருந்து இடுப்பு சுற்றளவு மட்டும் பார்க்குறேன். மற்ற அளவுலாம் நான் கட் பண்ண சொல்லி செக் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இடுப்பு சுற்றளவில் 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து ப்ளவுஸோட சைடு அடிச்சிருக்கோம் இல்லையா, டபுள் சைடும் பாதியாக பிரித்து டபுள் சைடும் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு பிடிக்கிறப்ப க்ராஸாக பிடிக்கணும். பாருங்கள், வளைச்சுலாம் கொடுக்கக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரி க்ராஸாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இந்த சைடு பாதி அளவு, எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அது இந்த சைடு பாதி, அந்த சைடு பாதி தான் பிடிக்கணும். டபுள் சைடும் பிடிக்கணும். ஒரே சைடில் பிடிச்சிடக்கூடாது. இன்னொரு சைடு பிடிக்கிறேன். வீடியோவில் இன்னும் எப்படி நான் போடணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ அவ்வளோவும் எனக்கு எடிட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. புதுசு தான். இன்னும் நான் எப்படி எடிட் பண்ணி போடணுன்றது சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள்.